வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகம் முழுவதற்கும் பார்த்திங்கன்னா 2553 கடிதங்களுக்கான ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் பார்க்க போகிறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான முழு விவரங்கள் நாம் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு அப்படின்னா, இதற்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. அதில் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதியாக பார்த்திங்கன்னா 15/5/2024 பார்த்திங்கன்னா கடைசி தேதியாக வந்து கொடுத்துருந்தாங்க. ரைட்டுங்களா? ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதியாக பார்த்தீங்கன்னா 15/5/2024 வந்து கொடுத்துருந்தாங்க. தற்பொழுது விண்ணப்பிக்க வேண்டிய தேதி பார்த்திங்கன்னா நீட்டிப்பு செஞ்சிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 15/7/2024 வரை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதற்கு பார்த்திங்கன்னா கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எம்ஆர்பிலேருந்து, அதாவது எம்ஆர்பினா மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 15/3/2024 பார்த்திங்கன்னா இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. ரைட்டுங்களா? ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல். ஸோ இது பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இது. ரைட்டுங்களா? நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 2553 காலிடங்கள். தமிழகம் முழுக்க 2553 காலிடங்கள். ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் சொல்லணும். இல்லை, இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸாக பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வெப்சைட் பார்த்தீங்கன்னா 15/3/2024 எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது விண்ணப்பம் ஆன்லைன் விண்ணப்பம் தொடக்க நாள் பார்த்தீங்கன்னா 24/4/2024. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/5/2024 வந்து கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன், அதாவது 15/3/2024 கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/5/2024 வந்து கொடுத்துருந்தாங்க. தற்பொழுது 14/5/2024 பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய தேதி நீட்டிப்பு செஞ்சதுக்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? சில பார்த்தீங்கன்னா 15/7/2024 வரை பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா வில் பி இன்டிமேட்டட் லேட்டர். ஸோ பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 56,100 1,77,500 வந்து தராங்க சம்பளம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பு 1/7/2024 அன்று உள்ளவாறு வயது பார்த்தீங்கன்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 37 வயது மேக்ஸிமம். டிஃப்ரெண்ட் லேபிள் கேண்டிடேட் டு அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 47 வயது வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் பிலாங்கிங் டு அதர்ஸ் 50 வயது. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் இன்க்ளூடிங் எக்ஸ் சர்வீஸ் மேன் பிலாங்கிங் டு தீஸ் கம்யூனிட்டிஸ் 59 வயது வரை விண்ணப்பிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்ட் டைப்பு தான். இதில் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour. மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50. ரைட்டுங்களா? இதில் மினிமம் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா, அதாவது குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா
எஸ்சி எஸ்ஏ எஸ்டி அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 40%. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அப்ஜெக்ட் டைப்பே சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் ஃபார் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours. மேக்ஸ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100. இல்லை மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 35, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பார்த்தீங்கன்னா 30. ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் ஃபார் தி போஸ்ட். ஓரல் டெஸ்ட்லாம் வந்து கிடையாது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அண்டு சர்வீஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி பிஹெச் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிடுங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க.